நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வித்யா, என்ன இந்த நேரத்துல? இல்ல சீனு, ஒரு பெரிய பிரச்சனை. நான் கௌதம்க்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அட, இதுல டென்ஷனாக என்ன இருக்கு? மாமா எங்கேயாவது பிஸியா இருப்பாரு. இல்ல சீனு, அவர் பிஸியா இல்ல. அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு, கரணை சந்திக்க போயிருந்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. அதோட வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொன்னாரு. சீனு, எனக்கு எதுவும் சரியா படல. ஏதோ பெரிய தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது சீனு. நீங்க தேவயானி ஆண்டி கிட்ட சொன்னீங்களா? அவங்க கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு கௌதம் கரணை பார்க்க போயிருக்காருன்னு சொன்னா அவங்க ரொம்ப ரொம்ப வேதனைப்படுவாங்க. அவங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சீனு. என்னால அவங்க கிட்ட சொல்ல முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க, கௌதம் மாமாக்கு எதுவும் ஆயிருக்காது. ஒருவேளை அவரு தனியா இருக்க விரும்புறாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் போன் எடுத்திருக்க மாட்டாரு. இப்ப நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? வித்யாக்கா, நீங்க இன்னுமா தூங்கல? பிரியா, எனக்கு தூக்கம் வரலையா, அதனால நான் என்ன நினைச்சேன்னா மத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்க வேணாம், அதனால சீனுக்கு தொல்லை கொடுக்கலான்னு. அக்கா, உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நீங்க என் ரூம்க்கு வந்திருக்கலாம். நான் முழிச்சுட்டு தான் இருந்தேன். தேவையில்லாம இந்த சீனு எழுப்பிட்டீங்க. வாங்க, வரண்டால போய் உட்காரலாம். வாங்க சீனு, நீ தூங்க. குட் நைட். அக்கா, சீனு இன்னும் சின்ன பையன்தான். அவனால அவன் ப்ராப்ளம்ஸே சால்வ் பண்ண முடியாதப்ப மற்றவங்களுக்கு அவனால எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அக்கா, உங்களுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணுவேன்ல. பிரியா, உண்மையா எதுவும் இல்ல, எல்லாம் நல்லபடியா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதோ இருக்குக்கா, உண்மையை சொல்லுங்க. கௌதம் மாமாக்கும் உங்களுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? பிரியா, நான் உண்மைதான் சொல்றேன். இப்ப எங்க 2 பேருக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல. அது நான் பண்ண சின்ன சின்ன தப்பால எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. அக்கா, இங்க பாருங்க. என்னாச்சு? நீங்க 2 பேரும் இன்னும் தூங்கலையா? அது ஒண்ணும் இல்லை மம்மி, நாங்க சும்மா தான் இங்க இருந்து பேசிட்டு இருக்கோம். கௌதம் இன்னுமா வீட்டுக்கு வரல? அது 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 வந்து கௌதம்க்கு நிறைய வேலை இருக்கா, அதனால அவர் என்ன சொன்னார்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப வரேன்னு சொன்னாரு. கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாரு. அவன் வர வரைக்கும் நீ காத்துட்டு இருக்க போறியா என்ன? அது என்னன்னா எனக்கு தூக்கம் வரல. அநேகமா இன்னைக்கு யாருக்கும் தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன். ஊமை நெஞ்சின் சொந்தம் இது ஒரு உண்மை சொல்லும் பந்தம். ஊமை நெஞ்சின் சொந்தம் இது ஒரு உண்மை சொல்லும் பந்தம். வார்த்தைகள் தேவையா, மௌனமே கேள்வியா? ஊமை நெஞ்சின் சொந்தம் இது ஒரு உண்மை சொல்லும் பந்தம். ஊமை நெஞ்சின் சொந்தம் இது ஒரு உண்மை சொல்லும் பந்தம்.
நேற்று பார்த்த பார்வையோ கேள்வி கேட்டு பார்த்தது. ஐயம் தீர்ந்து போனதால் அன்பு நீரை வார்த்தது. நேற்று பார்த்த பார்வையோ கேள்வி கேட்டு பார்த்தது. ஐயம் தீர்ந்து போன எனக்கு தூக்க வருது, நான் போறேன். பிரியா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீயும் போய் தூங்குமா. மம்மி மம்மி, நான் தாத்தா கிட்ட உங்களை பத்தி பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா, நீங்க விவாகரத்தை தடுக்க கூடாது, அவருக்கும் இதுல விருப்பம் இருக்குன்னு சொன்னாரு. பிரியா, ஏற்கனவே இதை பத்தி நான் பேசிட்டேன். இந்த விஷயத்துல எனக்கு யாரோட ஆலோசனையும் தேவையில்லை. ப்ளீஸ் மம்மி, நீங்க என் பேச்சை கேட்க விரும்பலன்னு எனக்கு தெரியுது. ஆனா தாத்தா, அவர் என்ன சொன்னாலும் உங்களோட நன்மைக்கு. பிரியா ப்ளீஸ், கேள்வி உன்னோடதோ இல்ல மாமாவோடதோ இல்ல, இது யார் சம்பந்தப்பட்டதுங்கிறது மட்டும்தான் கேள்வி. இப்ப நான் இருக்கிற சூழ்நிலையில நீங்க யாருமே கிடையாது, அதனால உங்களால இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு புரியுது, எனக்கு நல்லா புரியுது. இன்ஃபேக்ட் உங்களால புரிஞ்சுக்க முடியாத விஷயத்த கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த விவாகரத்து நடக்க போறதில்ல, இது எல்லாமே மிரட்டல் மட்டும்தான், வேற எதுவுமே இல்ல. அதனாலதான் மம்மி, நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்றேன், நீங்க இந்த விவாகரத்தை நிறுத்தி அவர் முன்னாடி உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. மம்மி, உன்னால எப்படி இவ்வளவு நம்பிக்கையா சொல்ல முடியுது? ஏன்னா அவரோட சூழ்ச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னால நம்பிக்கையோட சொல்ல முடியும் இந்த விவாகரத்து. ஒருவேளை உன்னோட நம்பிக்கை உண்மையா கூட இருக்கலாம், ஆனா இதை மட்டும் நம்பி என்னால இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. பிரியா இல்ல மம்மி, ஒருவேளை உன்னோட இந்த கணிப்பு தப்பா இருந்துச்சுன்னா, இது அவரோட மிரட்டலா மட்டும் இருந்தா கூட நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க என்ன பண்ணுவீங்க மம்மி? பெருசா ஒண்ணும் இல்ல, இனிமே என்ன பண்ணணும்னாலும் வேற ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. யாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவர் ஏன் போனை எடுக்கல? இன்னும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. சின்னு, எனக்கு என்னமோ ஏதோ சரின்னு படல, ரொம்ப பயமா இருக்கு. இந்நேரம் ஒரு போன் எடுத்துருக்கணும்ல. நீ இங்க பாரு, மாமாக்கு எதுவும் ஆகாது. பேசாம ஒண்ணு பண்ணலாம், நம்ம மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நிச்சயம் அவரே கூட திரும்பி வருவாரு. சின்னு, வெளியில வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. ஒருவேளை அவர் ஏதோ பிரச்சனை இருக்காரோ என்னவோ, நாம அவருக்கு உதவி பண்ணி ஆகணும். அதனால சரி, நான் கொஞ்ச நேரத்துல போறேன். ஏன் இப்ப முடியாதுன்னா, வெளியே ஆண்டி அப்புறம் அக்கா இருக்காங்க. அதான் இப்ப நான் வெளியே போனேன்னா 1008 கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. எனக்கு கவலைன்னு ஒண்ணு இருக்குன்னா, அது கௌதமோட வாழ்க்கையை பத்தி மட்டும்தான். சரி, நான் இப்பவே போறேன். சின்னு, நானும் உன் கூட வரேன், வா போலாம். வித்யா, நீங்க இந்த ராத்திரியில என் கூட வந்து எங்கன்னு சுத்துவீங்க? சின்னு, நீ என்ன பத்தி கவலைப்படுற? கௌதம பத்தி தான் யோசிக்கணும். அவர் ஏதோ கஷ்டத்துல இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ வா போலாம். வித்யா, நான் சொல்றத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சின்னு, ப்ளீஸ். சரி, வாங்க. யார் அது? ஆதிக்கிட்ட பேசுனியா? நான் ஆதிக்கிட்ட பேசிட்டேன். ஆனா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு பிரியா, இப்ப போய் தூங்க. குட் நைட் மம்மி. குட் நைட். வித்யா, சீனு,
இந்த நடு ராத்திரியில 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? அது 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 சும்மாதான். சும்மாண்ணா என்கிட்ட இருந்து எதை மறைக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. அது கௌதமோட போன் ரீச் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா கிடைக்கல. போன்ல பேட்டரி காலியா இருக்கும். இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? பயப்பட வேண்டிய விஷயம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவர் ஏடோ குணமா ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள திடீர்னு நடுவுல போன் கட் ஆயிடுச்சு. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நான் அவருக்கு போன் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், ஆனா கிடைக்கவே இல்லை. ஏடகுடமா பேசிட்டு இருந்தானா? எந்த விஷயத்தை பத்தி? அதாவது வந்து மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். அது கௌதம் ஆபீஸ் வேலையா ஒண்ணும் போகல. ஆனா 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 என்ன? வித்யா, வாயை திறந்து சொல்லு. கௌதம் எங்க போயிருக்கான்? எங்க போயிருக்கான்னு உன்கிட்ட தான் கேட்டு இருக்கேன், சொல்லு. அவர் நான் சொன்னதை கேட்டு கரண்ட சந்திக்க போனாரு, மந்திரி மேடமோட வீட்டுக்கு. என்ன? ஆனா எதுக்கு? நான் தான் கௌதம் கிட்ட சொன்னேன், நீங்க கரண போய் பாருங்கன்னு சொன்னேன். அங்க போய் பார்த்தா கரண 2 நாளா காணுமா. நான் இத பத்தி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது போன் கட் ஆயிடுச்சு. அந்த போன் கட் ஆயிடுச்சு. என்னாச்சு? அக்கா, நீங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கௌதம பத்தி. பிரியா கௌதம் காணோம், எங்க இருக்கான்னே தெரியலையா. என்ன? ஆனா கௌதம் மாமா வேலை விஷயமா தானே போனாரு. அப்புறம் இத பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இத பத்தி பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நான் இப்பவே கௌதம தேடுறதுக்கு போகணும். ஆண்டி, நீங்க இப்ப எங்கன்னு போய் அவரை தேடுவீங்க? இது பாருங்க, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் போய் அவரை தேடுறேன். இல்ல சீனு, நானும் உங்க கூட வருவேன். ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க 2 பேரும் கௌதமோட ஆபீஸ் பக்கம் போய் தேடுங்க, நான் வேற பக்கம் போய் தேடுறேன். மம்மி, நானும் உங்க கூட வரேன். மம்மி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல பிரியா, வீட்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஒருவேளை கௌதம் வீட்டுக்கு வந்துட்டான்னா அப்படி எங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவல்ல. நான் இப்பவே வந்துடுறேன். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க, நம்ம நிச்சயமா அவரை தேடி கண்டுபிடிச்சிடலாம். சீனு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்னமோ பெரிய பிரச்சனை நடக்கிற மாதிரி தெரியுது. வித்யா, பாருங்க, நீங்க அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா சரி சரி, தூங்குப்பா. இந்த ராத்திரில யார் வந்திருப்பாங்க? அடடே, யாருப்பா அது? இந்த ராத்திரி நேரத்துல என் வீட்டு கதவை இந்த தட்டு தட்டிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட அறிவில்லையா உங்களுக்கு? யாருப்பா அது?
உங்கள் விஜய். யாருப்பா அது? தேவயானி, நீயா இந்த நேரத்துல இங்க எதுக்கா வந்திருக்க? மந்திரி மேடம், நான் கௌதம தேடி வந்திருக்கேன். கௌதமா இங்கயா? அவன் இங்க வந்திருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அவனை நீங்க சத்தம் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறமா தான் அவன் எங்க வீட்டுக்கே வரல. அவன் போனும் ஆஃப்ல இருக்கு. அவன் எங்க இருக்கானே தெரியல. அடடே தேவயானி, நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உன் கௌதமுக்கு ஒண்ணும் ஆகாது. எங்கயாவது ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிருப்பான். இல்ல மந்திரி மேடம், என் பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ராத்திரி நேரத்துல அவன் எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக மாட்டான். அதுவும் வீட்டுல சொல்லாம போகவே மாட்டான். மந்திரி மேடம், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. இங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி அவன் ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா? எங்க போறேன், என்ன ஏதுன்னு ஏதாவது சொல்லியிருப்பானே? இல்லம்மா, என்கிட்ட அவன் இத பத்தி எதுவுமே பேசலையே. அவன் இங்க இருந்து கிளம்புனதும் நேரா உங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு நினைச்சேன். இல்ல, அவன் வீட்டுக்கு வரல. இப்ப நான் அவனை எங்கன்னு தேடுவேன்? இப்ப அவன் எங்க இருக்கானோ, எந்த நிலைமையில இருக்கானோ? ஒருவேளை அவன் இடகுடமே ஏதாவது பண்ணிக்கிட்டானா? ஐயோ, என்ன தேவயானி, நீ நம்பிக்கையோட இரு. கௌதமுக்கு எதுவும் ஆகாது. என்ன பிஏ, அங்கேயே நின்னுட்டு இருக்க போறியா? போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. நீ இப்படி உட்காரு, அமைதியா உட்காரு. அப்புறம் நம்பிக்கையோட இரு. எதுக்கா இவ்வளவு பயப்படுற? இன்னைக்கு கௌதம் இறந்து வந்தாங்களா? இல்ல மேடம், அவரு 2 நாள் அங்க வரவே இல்ல. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. அது இல்ல மேடம், அவரு வரவே இல்ல. அப்படியா? வரலையா? வித்யா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நாம கௌதம் மாமாவை தேடலாம். அவரு எங்கேயோ வரல. அவரு அங்கேயோ போலனா என்ன ஆயிருக்கும்? இது பாருங்க, மாமா நிச்சயம் கிடைச்சிருவாரு. நீங்க பயப்படாதீங்க, சொல்றது கேளுங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயப்படாதீங்க. நீ உள்ள போ. மந்திரி மேடம், நீங்க உங்க பையனை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல மேடம், என் பையனை தேடுறதுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்கன்னா அது நிச்சயம் நீங்களா தான் இருக்க முடியும். ஏன்னா கடைசி அவன் உங்களை தான் சந்திச்சிருக்கான். நீ என்ன சொல்ல முயற்சி பண்ற தேவயானி? ஒருவேளை நீ இந்த ரேணுகா தேவி மேல ஏதாவது பழி போடணும்னு நினைக்கிறியா? இல்ல மந்திரி மேடம், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், எதுவுமே எனக்கு புரியல. இப்ப எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும், என் பையனை காணும். அவனை தேடுறதுக்கு எனக்கு உங்களோட உதவி தேவை, அவ்வளவுதான். உதவி வேணுமா? ஒரு நாள் நானும் என் பையனுக்காக உதவி கேட்டு உன் வீட்டு வாசப்படி ஏறி வந்தனே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா தேவயானி? அந்த நாள் நீ உதவி பண்ண முடியாதுன்னு கைய விரிச்சிட்ட. ஏன்? ஏன்னா அன்னைக்கு நீ உன் பையனோட கவலையில மாட்டிக்கிட்டு இருந்த. என்ன பண்றது தேவயானி? இன்னைக்கு நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். நான் உதவி பண்ணணும்னு நினைச்சாலும் என்னால இப்போ உதவி பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு
நான் என் பையனோட பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேனே.